Taste the Daily. ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. அவங்க விடுங்க, அவங்க அண்ணா திமுகவை சேர்ந்தவங்க பின்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க கேட்டீங்களா, நம்ம திமுகவை பத்தி முதலமைச்சரை பத்தி புகழ்ந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்க. நான் மனசாட்சிப்படி சொல்றேங்க, அவங்க ஏடிஎம்கேல ஒரு சீனியர் லீடர், அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. எங்க பார்த்தா சும்மா நம்ம முதலமைச்சர் எப்படி தகன்னு இருக்கிறாரு, அப்படி மின்றாரு, மேக்கப் எல்லாம் எதுவும் இல்லாம அப்படி ஜொலிக்கிறாரு, கருகருன்னு முடியோட, இயற்கை முடியோட எவ்வளவு அட்டகாசமா இருக்கிறாரு. இந்தியாவிலே நம்ம முதலமைச்சர் மாதிரி ஒரு இளமையான முதலமைச்சர் யாராவது இருப்பாங்களாங்க? அவ்வளோ அற்புதமான முதலமைச்சர் நாம கிடைச்சிருக்கிறது நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? சோ நான் எவ்வளவு புகழ்ச்சியோட ஆரம்பிக்கிறேன் பாருங்க. சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், ரொம்ப நல்லாவே கேக்குது. ரைட், நல்லாவே கேட்கணும்னு தான் நல்லா அழுத்தி பேசணுங்க. அப்புறம் சார், பொதுமக்கள்கிட்ட போன் நம்பர் கேட்டா என்ன சார் பிரச்சனை? எதுக்கோ அவங்க அந்த மேடம் வந்து அப்படி குதிக்கிறாங்க, இதுல என்னமோ 4G 420 சைபர் கிரைம்ங்கிறாங்க, சைபர் இல்லாத கிரைம்ங்கிறாங்க. என்னங்க எங்க நம்பர் எதுக்கு கேக்குறாங்கன்னா, அதுவும் மேடம் ஒண்ணு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நல்ல வேலை மறந்து போயிட்டாங்க. ஆமா, பேங்க் அக்கௌண்டோட எந்த நம்பர் லிங்க் பண்ணிருக்கிறீங்களோ அந்த நம்பரை கொடுங்கம்மா. அதாவது ஜிபே யூஸ் பண்றீங்களா, போன்பே யூஸ் பண்றீங்களா, அந்த நம்பரை கொடுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அத மக்கள் மனமோந்து சந்தோஷத்தோட கேக்குறாங்க. ஜிபே நம்பர், போன்பே நம்பர் எல்லாம் எதுக்கு கேக்குறாங்க புரியலையே எனக்கு. இன்னும் 8 அமாவாசை முடிஞ்ச உடனே வரப்போற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்ச பணத்துல கொஞ்சோண்டு கிள்ளி தமிழக மக்களுக்கு சொல்லுவாங்கல்ல, பேரு வச்சிய சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சோறு வைக்கிறதுக்கு கொள்ளையடிச்சதுல கொஞ்சோண்டு கிள்ளி ஜிபேல அனுப்புறோம் அப்படிங்கிறதுக்காக தான் கேக்குறாங்க. ஏங்க அதனால மக்கள் கொடுக்க மாட்டாங்களா? அதாவது மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. அவர் என்ன சொன்னார்னா, காசு கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கங்க, ஆனா சிந்திச்சு யாரு வரணும், யாரு தமிழகத்தை காப்பாங்க, யாரு மக்களை மீட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போடுங்கன்னு அவர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. சார், நீங்க வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தப்பு, அதுவும் ஜிபே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிரும்ல சார். எப்படி சார் அதை வெளிப்படையாக செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? சரி இருங்க, இப்ப நான் என் கிராமத்துல இருக்கிறேன். என் கிராமத்துல இருக்கிற 10 திமுக நிர்வாகிகள் வந்து மொத்தமா என் கிராமத்துல ஒரு 500 பேத்துக்கு அவங்க காசு கொடுக்கணும்னா ஒரு 10 திமுக நிர்வாகிகிட்ட ஏற்கனவே காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா அவங்க மக்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒருத்தருக்கு மளிகை கடையில கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா போய் காய்கறி கடையில வாங்கிக்கம்பாங்க, இன்னொருத்தருக்கு மட்டன் ஷாப்ல இந்த வாரம் முழுக்க நீங்க போய் எடுத்துக்கம்பாங்க. இந்த மாதிரி பிரிச்சு அனுப்புறதுக்கு என்ன சார் ஈரோடு இடைத்தேர்தல பார்த்த அனுபவமா? அதுதான் முதல்ல அது சாம்பிள் சைஸ், அது சின்ன இடத்துல இது பண்ணி பட்டியல அடைக்க முடியாது இல்ல. ஏன்னா மேல இப்ப கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க கொட்டி விடுவாங்க, அதனால அது வேலைக்கு ஆகாது. அது என்ன படங்க, பேர் எனக்கு மறந்து போச்சு, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது. அதாவது ஒருத்தரை ஏமாத்தணும்னா முதல்ல ஆசையை தூண்டி விடு, அப்படி தமிழக மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஏற்கனவே அனைவருக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பாதி பேர்த்து கொடுக்காம இப்பயே மக்கள் என்ன கொதிநிலையில இருக்கிறாங்கன்னா, ஓட்டு கேட்கப்ப வந்தியே அப்ப உனக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி தெரியுதா அப்படின்னு விழிநிலையோடு இருக்கிற மக்கள்கிட்ட இப்ப சும்மா நாச்சுக்கும் ஏமாத்துறதுக்கு, படத்துல வர்ற மாதிரி ஏமாத்துறதுக்காக நீங்க வந்து எல்லாரும் வாங்க வந்து இப்ப மனு கொடுங்க, நான் இருக்கிறதே இன்னும் 7 மாசம், அதுல நீங்க பரிசீலனை பண்ணி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீங்க கலர் டிவி கொடுக்குறேன்னு மக்களை ஏமாத்தி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய அகில உலக பொருளாதார மேதை சிதம்பரம் வந்து அதுக்கு ஒரு என்டாஸ்மெண்ட், இதுதான் கதாநாயகன் தேர்தல் வாக்குறுதி தான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி, கதாநாயகன் சொல்லியே 99 இடத்துலதான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சப்ப வாயில வடை சுட்டு ஏமாத்தி மக்களுக்கு எதுவுமே செய்யாம, எனக்கு முன்னாடி பேசின மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஜீம்பூம்பா பொட்டி வாங்கினார். ஊருக்கு எங்கெல்லாம் அரசு மரத்தை பாக்குறாங்களோ கையோட ஒரு ஜம்காலத்தை எடுத்துட்டு போய் ஒரு செட்டை போட்டு ஒரு சொம்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு நாட்டாம மாதிரி உட்காந்துட்டு, அதே மாதிரி இந்த போற அரசு அதிகாரிகள் திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் ஒண்ணு கேக்குறேன், அந்த பாட்டை ஒண்ணு போட்டு விடுங்க, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அப்படி கொதிநிலை அடைவாங்க மக்கள். அவங்க எல்லாம் அரசு அதிகாரிகள் சார், அவங்க என்ன கட்சிக்காரங்களா? இப்ப கட்சிக்காரங்க போய் போன் நம்பர் கேக்குறாங்க அப்படின்னா எஸ் அது தப்பு, மக்கள் யாரும் கொடுக்க கூட மாட்டாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா, விருப்பப்படுறவங்க தான் கொடுப்பாங்க. ஆனா அதிகாரிகள் போறாங்க, அவங்க அபிஷியலா கேக்குறாங்க. அரசினுடைய திட்டங்கள் இப்ப எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு சார்.
பென்ஷன் வர்றது கூட அவங்களுடைய அக்கௌண்ட்ல தான் வருது, ஓஏபி வர்றது கூட அவங்களுடைய அக்கௌண்ட்ல தான் வருது, மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்ல தான் வருது. அக்கௌண்ட் எல்லாமே வந்து போனோட கனெக்டட் ஆயிருக்கு. அதனால நீங்க போன் நம்பர் கொடுங்க ஃபர்தர் கம்யூனிகேஷனுக்குன்னு கேட்கறாங்கல்ல, மக்கள் அப்படித்தானே நம்புவாங்க. இந்தியாவிலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு மிகப்பெரிய மோசடி இப்ப இருக்கிற அரசு எந்திரத்தை வச்சுக்கிட்டு திமுக குண்டர்களை கூட அனுப்பிச்சு டேட்டா கலெக்ஷன், மக்களுடைய போன் நம்பரை வாங்குறதுங்கிறது தங்களுடைய கட்சி நலனுக்காக அப்படிங்கிறத அதிமுக இன்னும் தீவிரமா இதை பத்தி சிந்திச்சு உடனடியா இதை பத்தின புகார் தேர்தல் கமிஷனுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தையோ அதை நாடணும். தேர்தல் வர்றதுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் இதுக்கு துணை போனீங்கன்னா அவங்க முழுக்க நீ கலெக்ட் பண்றது தேர்தலுக்காக, திமுக இதற்காக பண்ணுவதற்கு அரசு அதிகாரிகளே இந்த நியூஸே தொலைக்காட்சி மூலமா உங்களுக்கு சொல்றேன், இதற்கு நீங்க துணை போனீங்கன்னா உரிய விலையை நீதிமன்றத்திலும் அடுத்து அமைய போகும் அதிமுக ஆட்சியிலையும் நீங்க கொடுப்பீங்க எச்சரிக்கையோட. அதிமுக இதை இன்னும் கூடுதல் எச்சரிக்கையோட அணுகி இதை உடனடியா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒண்ணு சொல்லிடுறேங்க. 506 வாக்குறுதி கொடுத்துட்டு அதுல எதையுமே பண்ணாத ஏமாத்துனது, ஜீம்பும்பா பொட்டி வச்சுக்கிட்டு ஏமாத்துனது. பேரு வேணா நல்லா வைக்கிறாங்க, மக்களுடன் ஸ்டாலின் தான். ஆமா, செந்தாமரையோடையும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினோடைய மக்களுடன் ஸ்டாலின். அவரு எப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனா நல்லபடியா அவங்களோட எப்பயும் இருக்கிறார். அதுதான் மக்களுடன் ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடுன்னா என் காதுல என்ன உழுதுன்னு கேட்டீங்கன்னா தீராத பிணியில் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது. என்ன கிழிச்சார் இந்த 4 வருஷத்துல 4.5 வருஷத்துல இவர் என்ன பண்ணாரு? அதே மாதிரி மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா ஐயா மரியாதைக்குரிய உங்களுக்கு எனக்கு ஓட்டு போடாத உங்களுக்கும் சேர்த்து நான் தான் முதலமைச்சர்னு சொன்னார. என் தலைமுறையே என் குடும்பமே யாருமே ஜென்மத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டதில்லை. ஆனா எனக்கும் நீங்க தானே முதலமைச்சர். சில கேள்விகளை மட்டும் கேட்கிறேன். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு, அதுக்கு முன்னாடி மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 80-100 குடும்பம் தாலி இருந்த போது மக்களுடன் முதல்வரே அப்போது மக்களோடு இருந்தீர்களா? வேங்கை வேல் இன்னையோட எஃப்ஐஆர் போட்டு 1132 நாள் ஆச்சு. அந்த வேங்கை வேல் மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்களே, அங்க கருணையோட போய் நான் வந்திருக்கிறேன், மு.க. ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி மகன் வந்திருக்கிறேன்னு நேர்ல போய் நின்னீங்களா? மக்களின் முதல்வரே, பரந்தூர்ல இருக்கிற விவசாயிகள் மேல ஏதோ பாகிஸ்தான் பார்டர்ல போடுற மாதிரி எல்லா பக்கமும் பேரிகார்டர் போட்டு தடுத்து வச்சு 4 வருஷமா உலக கொடுமை நடக்குது. இந்த 10 கோடி 15 கோடி தான் வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்களே, அந்த பரந்தூர் மக்களை போய் சந்திச்சீங்களா? மக்களுடன் முதல்வர் அவர்களே. மணிகண்டன் சார், ஒரு ஆட்சி நடக்குதுன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் கிட்ட இருக்கும் தான், அங்கொன்று இங்கொன்று இருக்கும். ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் முழுக்க ஆன்டி இன்குமென்சியோட தான் இருக்காங்கன்னு நீங்க பேசுறது வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இங்க பாருங்க, மணிப்பூருக்கு போனாரா பிரதமர்? இங்க உட்காந்துட்டு நீ வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பிரதமர் எங்க போனார்னு கேள்வி கேக்குறீங்களா? நிச்சயமா அதை ஏத்துக்கிறேன். மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா இல்லையாங்கிறத பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு போனாரா இல்ல போனை எடுத்து ஷோ போட்டுக்கிட்டு கேமரா வச்சுட்டு ஐ எம் சாரிமா அப்படின்னு கேட்டார? அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய் அந்த யாரு அந்த அஜித்குமாரோட வீட்டுக்கு போய் பார்த்தாரா? இல்ல எதுக்கு எடுத்தாலும் கம்பு சுத்துவார? நிதிக்கு பிரச்சனை வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் அந்த மோடி கையை அவர் ஐயோ உடுப்பா ஸ்டாலின் கை வலிக்குதுன்னு கெஞ்சினாலும் கையை பிடிச்சிட்டு நின்றார? இங்க போக தெரியலையா? பாதிக்கப்பட்ட அஜித்குமார் வீட்டுக்கு போய் இதே நாடகத்தை அங்கேயாவது போய் போடலாம், அங்க போனாரா? இல்ல 24 அப்பாவிகள் இது வரைக்கும் உங்க திராவிட போலீஸ் அடிச்சு லாக்அப் எடுத்துட்டு கொண்டிருக்குத. எந்த வீட்டுக்காவது இந்த மக்களோட நானா மக்களுடன் ஸ்டாலின் அங்கெல்லாம் போனாரா? இவரு போறதெல்லாம் போட்டோ ஷூட்டு ஸ்டுடியோ திமுக கூட்டம். அதையும் திமுக கூட்டத்துக்கு உருப்படியா போறதில்ல, அறிவாலயத்துல உட்காந்துக்கிட்டு அதை வீடியோ கான்பரன்ஸ்ல நடத்துறது. என்ன இந்த 4.5 வருஷத்துல ஒரு 12 கடைசி நேரம் இது. ஒரு ஊழலுக்கு துணை போற அரசு அதிகாரிகளே, திரும்ப உங்களை எச்சரிக்கிறேன், திமுக பண்ற இந்த மோசடித்தனமான இதுக்கு நீங்க உடந்தையானீங்கன்னா துறை ரீதியான நடவடிக்கைக்கு நீங்க ஆளாவீங்கன்னா 6 அமாவாசை தான் பௌர்ணமி பிறக்கிறதுக்கு. பழனிசாமின்னு பௌர்ணமி பிறக்கிறதுக்கு இன்னும் 6 அமாவாசை பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கநாதரையும் பீரங்கி வைத்து உடைக்கும் சார். இல்ல இங்க மணிகண்டன் சார் நீங்க கருத்துக்கு வாங்க. இல்ல நீங்க கருத்துக்கு வாங்க, அவரும் பிரச்சாரத்துக்கு சார் ப்ளீஸ் வாங்க சார், சொல்லுங்க சார். அதாவது தமிழக வரலாற்றுல 2 பேர் வந்து எந்த காலத்திலையும் மறக்கப்பட முடியாதவர்கள். படிக்க சொல்லி கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர், பசியை துரத்தி அடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ங்கிற மாதிரி அந்த வரிசையில சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ட்ரௌசர் கிழிஞ்சு போன கிழிஞ்ச சட்டையில் இருக்கிற
சாதாரண பையனும் மருத்துவன் ஆகணும்னு 7.5 உள் ஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுத்து 3ஆவதா அதே அந்த வரலாறுல இடம் பிடிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தமிழை வச்சு வியாபாரம் பண்ணவர்ல, அவருக்கு சரளமா பேசி தமிழை வச்சு எந்த காலத்துல ஏமாத்துறவர்ல. சமீபத்துல போட்டோ ஷூட்டுக்கு ஒரு வீட்டுக்கு முதலமைச்சர் போயிருந்தாரு. ஒரு இளைஞர் பாக்குறாரு, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேக்குறாங்க யாருன்னு. ஐயா என்னுடைய மனைவி அப்படின்னு தெளிவா அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் கேக்குறாரு, அப்படியா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு. உறவு முறையும் தெரியல. மேட்டூர்ல போய் தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னா தாம்பாளத்தோட பூவை எடுத்து கொண்டு போய் கொட்டுற தமிழ் கலாச்சாரமும் தெரியல. ஓரணியில் தமிழ்நாடு அல்ல, தீராத பிணியில் தமிழ்நாடு. ஸ்டாலின் தான் வந்தாரு, மக்களை நடுத்தெருவுல நிறுத்தினாரு. வேண்டும் சாமி மீண்டும் சாமி, தமிழகத்தை காக்க வந்த எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமி.